மிஸ்டர் ஹரிஷ் ராணா இந்த பேரை சொன்ன உடனே ஒவ்வொரு இந்தியருக்குள்ளும் ஒரு தாக்கம் ஏற்படும். யூனிவர்சிட்டி டாப்பரான இவர் சிவில் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தப்போ அவர் தங்கியிருந்த ஹாஸ்டலோட 4வது மாடியில இருந்து எப்படி கீழே விழுந்தான்னு தெரியல. நம்ம மூளை மண்டை ஓட்டுக்குள்ள செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்லக்கூடிய ஒரு திரவத்துல மிதந்துட்டு இருக்கும். அசாதாரணமான அசைவுகளை நம்ம தலைக்கு கொடுக்கும்போது அது இந்த திரவத்துல அதிர்வலைகளை உருவாக்கும். இந்த அதிர்வலைகள் மூளையில ரத்த கசிவு, வீக்கம் போன்ற பல பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் மிஸ்டர் ஹரிஷோட விஷயத்துல மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி தேங்காவோட வெளிப்பகுதி பிரவுன் நிறமாவும் உட்பகுதி வெள்ளையாவும் இருக்குதோ அதே போல நம்ம மூளையோட வெளிப்புறம் இளஞ்சிவப்பு சாம்பல் நிறத்திலும் உட்பகுதி வெள்ளையாவும் இருக்கும். நம்ம மூளை 3 பகுதிகளா இருக்கும். ரத்தத்துல எப்படி சிவப்பணுக்கள் இருக்குமோ அதே போல 3 மூளை பகுதிகள்லயும் நியூரான்னு சொல்லக்கூடிய நரம்பு செல்கள் வெவ்வேறு நீளத்துல இருக்கும். படத்துல நீங்க பாக்குற மஞ்சள் நிற பூ மாதிரி இருக்கிற பகுதி தான் நரம்பு செல்லோட தலைப்பகுதி. இங்குதான் கட்டளைகள் பிறப்பிக்கப்படும். அப்படி பிறப்பிக்கப்பட்ட கட்டளைகள் இந்த வால் போன்ற பகுதியில பயணித்து குறிப்பிட்ட உடற்பகுதிக்கு எலக்ட்ரிக் சிக்னலா சென்றடையும். பெருமூளையான செரிபிரம்லயும் சிறுமூளையான செரிபெல்லம்லயும் நரம்பு செல்லோட தலைப்பகுதி வெளிப்புறமா அமைஞ்சிருக்கும். இதனாலதான் மூளையோட வெளிப்புற நிறம் இளஞ்சிவப்பு சாம்பலா இருக்கு. இதுவே கிரே மேட்டர் ஆஃப் பிரெயின் சொல்லுவாங்க. நரம்பு செல்லோட வால் பகுதி உட்புறமா மூளையோட வெள்ளை பகுதியான ஒயிட் மேட்டர் ஆஃப் பிரெயினை உருவாக்குது. மூளையோட கிரே மேட்டர் கிட்ட இருந்து பெறப்பட்ட தகவல் எலக்ட்ரிக் சிக்னலா நரம்பு செல்லோட வால் பகுதியான ஆக்சான்ல பயணிக்கும் போது இடையில கசியாமலோ வலிமை குறையாமலோ இருக்க ஒரு கொழுப்பு படலம் ஆக்சானை சுத்தி இருக்கும். காப்பர் வயசுல எப்படி ரப்பர் ஷீட் இன்சுலேஷனா செயல்படுதோ அதே போலதான் இந்த கொழுப்பு படலமான மைலின் ஷீட்டும் செயல்படும். மூளை தண்டுலையும் தண்டுவடத்திலையும் கிரே மேட்டர் உட்புறமாவும் ஒயிட் மேட்டர் வெளிப்புறமாவும் அமைஞ்சிருக்கும். மிஸ்டர் ஹரிஷ் விழுந்ததுல அவருடைய மூளை மண்டை ஓட்டுக்குள்ளேயே சறுக்கி இருக்கு. இதனால பெருமூளையும் சிறுமூளையும் கடுமையான பாதிப்பை அடைஞ்சிருக்கு. கிரே அண்ட் ஒயிட் மேட்டர் வெவ்வேறு அடர்த்தியில இருந்ததால அதிர்வின் போது வெவ்வேறு வேகத்துல நகர்ந்திருக்கு. அவற்றுக்கு இடையில ஒரு வலுவான இழுவிசை ஏற்பட்டு மெதுவா அங்கிருந்த ஆக்சான்ஸ் கடுமையா இழுக்கப்பட்டு பின் வீங்கி இருக்கு. இறுதியா மூளையோட வயரிங் சிஸ்டமா இருந்த ஆக்சான்ஸ் அருந்து போயிருக்கு. இதற்கு பேர் தான் டிஃப்யூஸ் ஆக்சானல் இன்ஜுரி. இதனால மூளை சொல்ற ஆர்டர்ஸ் ஒருபோதும் அவருடைய உடற்பகுதிகளுக்கு செல்ல முடியாம போனது. அவருடைய கை கால்கள் முடங்கிடுச்சு. பின்ன எப்படி மிஸ்டர் ஹரிஷோட இதயம் கண் சிமிட்டுதல் மற்றும் வென்டிலேட்டர் இல்லாம அவரால் சுவாசிக்க முடிஞ்சிச்சுன்னா மூளையோட அடிப்பகுதியான பிரெயின் ஸ்டெம் சொல்லக்கூடிய மூளை தண்டாலதான். இது ஒரு ஆட்டோ பைலட் மோடா செயல்படும். சுவாசம், இதய துடிப்பு, ரத்த அழுத்தம், தூக்க சுழற்சி மற்றும் நாம செய்யக்கூடிய தன்னிச்சையான செயல்களுக்கு இங்குதான் கட்டளைகள் நிகழும். பொதுவா நம்ம மூளை ஏதாவது பாதிப்புகளை சந்திக்கிறப்போ அது தன்னைத்தானே பழுது பார்க்க தொடங்கும். சாலையில பிரதான பாலம் பழுதாகிட்டா மாற்று வழி ஒண்ணு உருவாக்குற மாதிரி நரம்பு செல்கள் புதிய ஆக்சான் இழைகளை உருவாக்கும். இந்த ரீஒயரிங்க்கு பேர் தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. இது ஒரு பக்கம் இருக்க, மூளையில இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோசைட் செல்கள் மூளையில காயம் ஏற்பட்ட இடத்தை மூடி பாதுகாக்க ஒரு எமர்ஜென்சி பேட்சை அமைக்கும். இது நாளடைவில் தழும்பு திசுக்களா மாறி தடுப்பு சுவர்களா விளங்கும். இதனால புதிய நரம்பு இணைப்புகள் இந்த வேலியை தாண்டி செல்ல முடியாது. இளம் வயது மூளையா இருந்த மிஸ்டர் ஹரிஷ் ராணாவோட மூளைக்கு தன்னைத்தானே பழுது பார்த்துக் கொள்ளும் திறன் அதிகம். அவருடைய இடது மற்றும் வலது மூளை தகவல் பரிமாற்றம் செஞ்சுக்க இயலாம போனது. மேலும் பரவலான இந்த நிரந்தர தழும்புகள் தான் அவருடைய நரம்பு மண்டலம் மீண்டும் பழையபடி இயங்க முடியாம போனதுக்கு காரணம். 8 ஜான் உடம்புல சிரசே பிரதானம் என்றது மிஸ்டர் ஹரிஷ் ராணாவோட வாழ்க்கையை சாட்சி. அதனால இருசக்கர வாகனத்துல செல்லும் போது ஹெல்மெட்டையும், கார்ல போகும்போது சீட் பெல்ட்டையும் போடுறத வழக்கமா வச்சுக்கோங்க. படிக்கட்டுகள், பால்கனி சுவர்னு உயரமான இடங்கள்ல இருக்கும்போது கவனமா இருங்க. மிஸ்டர் ஹரிஷ் ராணாவோட கருவழிகளும் இதய வாழ்வுகளும் தானம் செய்யப்பட்டதால பிற உயிர்களுக்கு அவர் ஒரு நம்பிக்கை சுடரா இருக்காரு.